வணக்கம் மக்களே. ஸோ இந்தியாவில் வந்து 2 பேரை தான் சொல்லலாம் டைரெக்டாக சீஃப் மினிஸ்டர் ஆனது. அது வந்து ஒன்று வந்து நம்ம என்டி ராமாராவ் அவர்கள் வந்து 11 மாதத்தில் சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க பிரச்சாரம் பண்ண இடத்துல எங்கேயுமே வந்து அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணலை, நீங்கள் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்கள பண்ணலை. அதனால வந்து அவர் ஜெயித்தார். ஸோ 2வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா 27 மாதத்தில் வந்து டைரெக்டாக எலெக்ஷனில் நின்று சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க. இது வந்து வேறு யாரும் வந்து சாதனை இந்தியாவில் பண்ணதே கிடையாது. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் மக்கள் புரட்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 35 நாளில் என்னடா பண்ணியிருக்கீங்க நீங்கள், அக்கௌண்டபிலிட்டிலாம் சில பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக சொல்லலாம். திருச்செந்தூர் கோவிலில் பிரச்சனை சொன்னாங்க, அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, தரிசனத்துக்கு பணம் வாங்குறேன்னு அதை சரி பண்ணியிருக்காங்க. இந்த தாமிரபரணி ஆறில் வந்து துணியெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க, க்ளீன் பண்ணுங்கன்னாங்க, அதுக்கு ஆக்ஷன் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறையா ஊருக்கு பஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க, அந்த ஊருக்கெலாம் பஸ்ஸை விட்டது, அதெல்லாம் சாதாரண பேசிக்கான விஷயம். அதையே அந்த மக்கள் பெரிய விஷயமா சொன்னாங்க, அதுக்கு விட்டுருக்காங்க. அவங்க சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டாங்க, சந்தோஷமாக நன்றி சொல்கிறாங்க. ஈபியில் மின் திருட்டு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் ஒவ்வொன்றா சரி பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெண்டரெல்லாம் வந்து ஊழல் இல்லாத டெண்டர் விடுறது எப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கொடிங்க ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த குப்பை கொட்டக்கூடிய கிடங்க சரி பண்ணுறேன்னு இருக்காங்க. அந்த பிரிட்ஜு ஒன்று ரொம்ப காலமாக இல்லாத அந்த பிரிட்ஜை வந்து போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மைனிங்கில் பார்த்தீங்கன்னா அருமையாக நிறையா மைனிங்ஸு தேவையில்லாத இந்த பிரச்சனைக்குரிய இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய இருக்கிறது, மக்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய எல்லா மைனிங்கையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இல்லை, தேவையானதை வச்சுக்கிட்டு தேவையில்லாத மைனிங்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மணல் திருட்டை ஒழிச்சிருக்காங்க. ஏன் டாஸ்மார்க்கில் எனக்கு தெரிஞ்ச 700 கடை நாங்கள் இப்போ 900 கடை மூடப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, நம்பர்ஸ் கரெக்டாக தெரியல. அதே மாதிரி பிளாக்கில் சரக்கு ஓட்டுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இப்போ பிளாக்கில் கிடையவே கிடையாது. எங்கேயாவது சொல்லுங்கள் பார்ப்போம். போதையை ஒழிக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. நீங்கள் சில கேள்விகளை சொல்கிறீங்க, இன்ஸ்டண்ட்டாக எனக்கு பதில் சொல்ல முடியல, எனக்கு டைம் வேணும், எனக்கு வந்து முன்னாடியே 2 நாள் முன்னாடி கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறோன்றாங்க. ஸோ ஒரு பொறுப்பான ஒரு பதிலை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வளர்ச்சி. இப்போ அண்ணன் செங்கோட்டையன் பாருங்கள், அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க காட்டமாக, ஒரு பத்திரிகையாளர் வேணும்னே கோவப்படுத்தணுன்னு. அவர் எவ்வளோ மெச்சூரிட்டியாக சொல்கிறார், தம்பி இப்போ தான் வந்திருக்கோம், ஒரு வீடை கட்டினா உள்ளார போய் செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆகும்ல, அதே மாதிரி செட்டில் ஆகும், நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, நீ சொல்கிற கேள்விக்கெலாம் பதில் சொல்கிறேன்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி. ஸோ இது மாதிரி வேறு என்ன சொல்லணும், சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது பாலிடிக்ஸ் பண்ணுறோன்ற பேரில் சீப் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. இவங்க வந்து உண்மையிலேயே பண்ணுறாங்க. அதாவது எல்லா எம்எல்ஏக்களும் எல்லா மினிஸ்டர்ஸும் ஸ்கோர் அப் பண்ணுறாங்க. இதில் 1-2 கருப்பாடுகள் இருக்கும்.